வணக்கம். இன்று பொருட்பாலில் அங்கவியலில் வினை தூய்மை அந்த அதிகாரத்தில் 2வது குறள் 652வது குறள். என்றும் ஒருவுதல் வேண்டும் புகழொடு நன்றி பயவா வினை. என்றும் ஒருவுதல் வேண்டும் புகழொடு நன்றி பயவா வினை. ரொம்ப எளிமையான குறள், ஆனால் உயர்ந்த கருத்து பாருங்கள். புகழொடு நன்றி மறவா வினை என்றும் ஒருவுதல் வேண்டும். புகழோட நன்றி பயவா வினை. பயவா அப்படின்னாக்கா அது உண்டாக்காத அப்படின்ற பொருள். புகழ் ஒரு செயலை செஞ்சோம்னா அதனால் நமக்கு ஒரு புகழ் வரணும். இங்கே நன்றி அப்படின்னு வருது. நன்றி அப்படின்னாக்கா இங்கே என்ன அப்படின்னா அறம் அப்படின்ற பொருளில் வருது. அறம் அல்லது நன்மை செய்யக்கூடிய நன்மை அறம் அப்படின்ற பொருளில் வருது. ஒரு செயல் செஞ்சோம்னா அதனால் நமக்கு நன்மையும் வரணும், அறம் சார்ந்ததாக இருக்கணும், புகழும் வரணும். அப்படிப்பட்ட செயலை மட்டும்தான் நம்ம செய்யணும். அப்படி அந்த செயல் அப்படி இல்லை அப்படின்னாக்கா என்றும் ஒருவுதல் வேண்டும், எக்காலத்தும் அதை செய்யக்கூடாது, அதை ஒழித்தல் வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது ஒரு செயல் நன்மையை தருவதாக இல்லாமல் அல்லது புகழை தருவதாக இல்லாமல் அமையுமேயானால் அந்த செயலை ஒரு நாளும் செய்யக்கூடாது. அது ஒரு அமைச்சன் செய்யக்கூடாது. ஏன் காரணம்? அமைச்சன் ஏன் அவ்வளோ நம்ம சிறப்பாக சொல்கிறோம் அப்படின்னாக்கா, ஏன்னா அமைச்சன் செய்கின்ற எல்லா காரியமும் அதனுடைய பலன் அரசனுக்கு தான் போய் சேரும். அரசனுக்கு மட்டுமில்லை, அந்த நாட்டு மக்களுக்கும். அதனால் அரசனுக்கு புகழையும் அறத்தையும் கொடுக்காத செயல்களை இந்த அமைச்சர் ஒரு நாளும் செய்யக்கூடாது. ஏன்னா அமைச்சர் செஞ்சதாக இருந்தாலும் நாளைக்கு அந்த பழி யாருக்கு வரும்? அந்த ராஜாவுக்கு தான் வரும் இல்லைங்களா? அதனால் அது செய்யக்கூடாது. இன்னொரு உரையாசிரியர் எழுதும்போது என்ன சொல்வார்? அரசருக்கும் தனக்கும் 2 பேருக்குமே புகழையும் அறத்தையும் கொடுக்காத செயல்களை அமைச்சர் ஒரு நாளும் செய்யக்கூடாது அப்படின்னு எழுதுகிறாங்க. அதுவும் சரிதான். ஏன்னா இவர் அமைச்சருக்கும் பழியும் பாவமும் வர செயலை செஞ்சால் நல்லதா என்ன? இல்லை இல்லையா? அதனால் அரசருக்கு பழியையும் அறம் இல்லாத செயல், அறம் இல்லாமல் மரம் கொடுக்கக்கூடிய செயல்களையும் ஒரு அமைச்சர் கண்டிப்பாக செய்யக்கூடாது. அதே மாதிரி தான் அவருக்கும். ஏன்னா அது அவரோடு போகிறதில்ல, மற்ற அரசரையும் பாதிக்கும், நாட்டையும் பாதிக்கும் அப்படிங்கிறதுனால. அதனால் இன்னொன்று அடுத்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, இங்கே என்றும் அப்படின்னு போட்டிருக்காங்களா. அப்போ எக்காலத்தும் பார்த்தோம்ல, அது என்ன எக்காலத்தும் அப்படின்னு? ஏன்னா எப்போவுமே செய்யக்கூடாது அப்படின்னா அதிலே எல்லாம் அடங்கி போய்டுறது. எக்காலத்தும் அப்படின்னாக்கா நம்ம முதலே 635 நினைக்கிறேன் அந்த குறளில் பார்த்துருக்கோம். ஒரு அரசனுக்கு எல்லா காலமும் ஒரே மாதிரி இருக்காது. சில காலங்களில் ரொம்ப உயர்ந்திருப்பாங்க, சில காலங்களில் கொஞ்சம் தாழ்ந்திருப்பாங்க, சில காலம் இடைப்பட்ட காலம் எதுவுமே இல்லாமல் அது ஒரு நடுநிலைமையில் போயிட்டுருக்கும். இப்படி எந்த காலமாக இருந்தாலும் ஒரு அமைச்சன் அவருக்கு புகழையும் அறத்தையும் கொடுக்கக்கூடிய செயல்களை மட்டுமே செய்யணும் அப்படின்னு சொல்கிறார். அதனால தான் என்றும் இங்கே வேண்டும் அப்படின்னு ஒன்று வந்தது இல்லையா? என்றும் ஒருவுதல் வேண்டும். வேண்டும் அப்படின்னா அதை செய்யாமல் விட வேண்டும் அப்படின்னு விடுறதுலேருந்து இன்றி அமையாதது அப்படின்ற பொருளை இங்கே வேண்டும் வருது. இங்கே நன்றி அப்படிங்கிறது எப்படி அறம் அப்படின்ற பொருளில் வருதோ அதே மாதிரி வேண்டும் அப்படிங்கிறது இன்றியமையாத அப்படின்ற பொருள். அது கண்டிப்பாக அதை செய்யணும் அப்படி. சரிங்களா? ஆக புகழையும் அறத்தையும் கொடுக்கக்கூடிய செயல்களை மட்டுமே ஒரு அமைச்சன் எப்பொழுதும் செய்ய வேண்டும். நன்றி, வணக்கம். நாளை அடுத்து